டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் செல்வராகவன் டைரக்ஷன்ல என்ஜிகே அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் சூர்யாவுடைய கேரியர்ல 36வது படம் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த படத்துல சாய் பல்லவி மற்றும் ரகுல்பிரீத் சிங் அப்படின்னு 2 ஹீரோயின் சூர்யாவுக்கு பேர பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாருங்க. ஸோ செல்வராகவன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இவங்க 2 பேரும் காம்போ அப்படின்ற பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் காம்போல படம் வந்தாலே ஹிட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ராங் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் காம்போல ஒரு படம் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், அதுலேயும் சூர்யா நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டருங்க. ஸோ அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்க டீசர் உறுதிப்படுத்துது. ஸோ டீசரில் கூஸ்பம் கிரியேட் பண்ண 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா சூர்யாவோட ஆக்டிங் ஒன்று, யுவனோட பிஜிஎம் ஒன்று. ஸோ டீசர்லேயே பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வேற லெவலில் போட்டிருந்தாரு நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தில் வேற லெவல் ஆல்பமும் வேற லெவல் பிஜிஎமும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அதாவது தமிழ் நியூ இயரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசராக எஸ்ஆர் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரீவீல் பண்ணாரு. May 31 அதாவது சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த என்ஜிகே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அவரு அஃபிஷியலாக ட்வீட் பண்ணி தெரிவிச்சாரு அப்படின்றதும் நமக்கு தெரியுங்க. ஸோ இப்போ இந்த படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேசிவான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கான தமிழ், தெலுங்கு அண்ட் என்டையர் கர்நாடகா தேட்டரிக்கல் ரைட்ஸ் எவ்வளோ பேருக்கு அப்படின்னா 3.33 கோர்ஸுக்கு பேருக்குங்க. அதுவும் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தீரஜ் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க தான் இந்த 3.33 கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ என்ஜிகே இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மட்டுமே தேட்டரிக்கல் ரைட்ஸில் 3.33 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் இந்த என்ஜிகே படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் என்ஜிகே படத்துக்கான ஆல்பம்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14 என்ஜிகே படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் தான் தள்ளி போயிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயருக்கு என்ஜிகே படத்தில் வந்து ஏதாச்சும் சாங்ஸ் குறித்து அப்டேட் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழ் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஜிகே படத்துக்கான ஆல்பம் குறித்து ஏதாச்சும் அஃபிஷியல் அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்கள் யுவன் பிஜிஎம்ல நம்ம செல்வராகவன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்க அந்த என்ஜிகே படத்துக்கான ஆல்பத்தில் கேட்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் May 31 இந்த படத்துக்கான FDFஸ்க்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.